வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போன்று தாயக அரசியல்ல கடந்த 50 ஆண்டு காலமாக இடம்பெற்ற அரசியலை ஒருக்கா புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றது. அந்த வகையில நாங்கள் தொடர்ச்சியாக பதிவுகளை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த கால வரலாறுகளை கேள்விக்குட்படுத்துகிறோம். அந்த வரலாற்றின் மீது ஒரு மீள் பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில இன்றைக்கும் மீண்டும் அதனை தொடர்வதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான ரூபோகாயினி கலையகத்தினுடையதும் லேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடையதும் முக்கியஸ்தர் செல்லையா மனோரஞ்சன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நேயர்களுக்கு. இந்த கடந்த காலத்துல கடந்த சில வாரங்களாகவே நாங்கள் மேற்கொள்கிற இந்த உரையாடல்கள் தொடர்பில் மிகவும் வரவேற்பையும் பெற்றிருக்கிற அதே நேரம் சில விமர்சனங்களும் இருக்கின்றது. அந்த வகையில அந்த விமர்சனங்களையும் எடுத்துக்கொண்டு நான் இந்த உரையாடலை தொடரலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இங்க வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் ஒன்று, நாங்கள் விடுதலை புலிகளை மட்டுமே இலக்காக கொண்டு அவர்களை குறை சொல்வதாகவும் அவர்கள் மீது பழி சுமத்துவதாகவும் இந்த உரையாடல் அமைவதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இதை எப்படி நீங்கள் இதை விளக்கலாம் நினைக்கிறீங்க? நான் இதுக்கு இப்ப சில விமர்சகர்கள், அதாவது புலிகளை விமர்சிக்கிற விமர்சகர்கள் கூட, இப்ப புலிக்கு ஆதரவானவர்கள் எங்களை விமர்சிக்கும் பொழுது நாங்கள் அதை புரிந்து கொள்ள என்றால் அவர்கள் புலிகளோடு நெருக்கமா இருந்தவர்களா இருக்கலாம், அல்லது புலிகள் இயக்கத்துல சேர்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது புலிகளுடைய அரசியலை ஆதரித்தவர்களா இருக்கலாம். அந்த 3 கேட்டகரியை நாங்கள் விடுவோம். ஆனால் புலிகளை விமர்சிப்பவர்கள் கூட, அதாவது புலிகள் பிழை செய்து விட்டார்கள், இவர்கள் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லுபவர்களும் கூட எங்கள் மீது இந்த விமர்சனத்தை அது உண்டு. என்ன அடிப்படையில் என்றால், புலிகள் உண்மையா பிரச்சனை அல்ல, அவர்கள் பிரச்சனையினுடைய விளைவு, அதாவது இந்த காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் இருக்கு தானே. காஸ் இலங்கையில பெரும்பான்மை சமூக பிரதிநிதித்துவப்படுத்தின அரசாங்கம் சிங்கள புத்திஸ்ட் ஐடியாலஜியில சிறுபான்மை இனங்களை ஒடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்டை கட்டி நேஷன் பில்டிங்ல பெரிய பிள்ளைய விட்டது. அது சிறுபான்மை மக்களை ஒடுக்குனது, மலையகத்தில இருந்து அது வந்தது. ஆகவே அதுக்கு எதிராக எழும்பினதுதான் இந்த புலிகள் இயக்கமும் ஆயுத போராட்டம். ஆகவே அது காஸ் அல்ல, அது பிரச்சனையின் ஊற்று மூலம் அல்ல, அது விளைபொருள் என்று சொல்றேன். இப்ப அது சரியென்று நான் ஏற்றுக்கொள்றேன், அதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனால் புலிகள் மட்டும் அல்ல கான்சிக்வன்ஸ். PRLF, ஈரோஸ், பிளாட், டெலோ, நான் இருந்த NLFT, PLFT உட்பட 33 இயக்கமும் கான்சிக்வன்ஸ் தான், காஸ் கிடையாது. ஒரு பிரதான காசாலதான் நாங்கள் எல்லோரும் ஆயுத போராட்டத்துக்கு வந்தார், சரிதானே? இப்ப அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அடிப்படையில பார்த்தால் புலிகளும் இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியலின் விளைபொருள் தான். சரி, இப்ப இலங்கை அரசாங்கம் என்ற கோஷம் வச்சிட்டு மறுபக்கமாக எங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நாங்கள் யாராக இருக்கிறோம்? இலங்கை அரசாங்கம் ஒடுக்குது, இனவரி படுகொலை செய்து, இனக்கலவரம் செய்து, சாதாரண சிவில் மக்களை அடிக்குது. இப்ப இலங்கை அரசாங்கத்தினுடைய 58ஆம் ஆண்டு இனக்கலவரம் பண்டாரநாயக்க அரசாங்கத்தால திட்டமிட்டு செய்த யாருமே சொல்றேன். 77ஆம் ஆண்டு இனக்கலவரம், 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட தீ வைப்பு, யாழ்ப்பாண உலக மறிப்பு, 83ஆம் ஆண்டு இனக்கலவரம், அதுல இருந்து தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி காலத்துல நடத்தப்பட்டது போன்றவை எல்லாம் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் போக்ரோம் அல்லது வயலன்ஸ் தான் சொல்ல அரசாங்கம் தான் ஊற்று மூலம். இப்ப கான்சிக்வன்ஸ் என்ற விளைபொருளாக வந்த எங்களுடைய குவாலிட்டியை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்? புலிக்கும், பிளட்டுக்கும், ஈரோஸுக்கும், டெலோக்கும், EPRL 5 நான் பிரதான 5 மட்டும் விடும், மற்ற எல்லாரையும் மிச்ச சின்ன இயக்கங்கள் கூட ஒன்றுதரும் போய் அப்படி செய்ய இல்லையா? புலிகள் மட்டும் தான் பெருவாரியாக உள்ளுக்கு இருந்தவர்களை கொலை செய்வது, சாதாரண சிவில் மக்களை கொலை செய்வது, சாதாரண சிறை கூடங்களை வைக்கிறது, சித்திரவதை கூடங்களை வைக்கிறது போன்ற விடயங்களை பாலிசியா துரோகிகளை அழிப்பது, துரோகிகள் தான் எதிரியை விட பயங்கரமானவர்கள் என்ற தத்துவ வழிகாட்டல நடைமுறைப்படுது. இதுக்கும் ஒரிஜினலான சிங்கள பௌத்த இனவாதம் என்ற கோஷுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எங்களுடைய உற்பத்தி. இது எங்களுடைய சமூக, அரசியல், பொருளாதார பார்வையினுடைய விளைபொருள் தான் இந்த பார்வை. அங்குதான் இந்த வித்தியாசம். சரிதான். ஒரு காலம் எங்கேயாவது தனிப்பட்ட யாரையாவது சிங்கள CID எங்கேயும் சுட்டிருக்கலாம். ஈரோஸ் மன்னார்ல ஒரு முஸ்லிம் ஆளை சுட்டது, EPRLF IPK காலத்துல காரதீவுல முஸ்லிம் ஆக்களை சுட்டு இருக்குது. இப்படி நடந்திருக்கு. இயக்கங்களுக்குள்ள மாறி மாறி சில சூடுகள் நடந்திருக்கிறது. டெலோக்கிடேக்ல தாசும். ஆனால் ஏனைய இயக்கங்களை தடை செய்வது, நான் மட்டும்தான் இருப்பேன், மற்றவர்கள் எல்லோரும் துரோகிகள், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த பந்தவன், போனவன், மாமன், மச்சான், எவரையுமே எந்த விதமான கெட்டகள் இல்லாமல் சொல்ற. இதுக்கும் சிங்கள கோஷுக்கும் சம்பந்தம். இது இந்த யாழ்ப்பாணிய சமூகத்திற்குள் இருந்த சாதிய பாசிச கோட்பாட்டின் விளைபொருள் தான் இந்த
புலிகளினுடைய இந்த அரசு. அதனால்தான் அதுக்கு அபரிதமான ஆதரவு அந்த தமிழ் தேசிய பிற்போக்கு ஆதிக்க சக்திகளால் வழங்கப்படும். ஆகவேதான் நாங்கள் புலிகளை தனித்து எடுத்து விமர்சிக்க வேண்டியது. இது ஒரு காரணம். தத்துவார்த்த ரீதியாக தான் நான் சொன்னேன், பிலோசபியா, சோசியோ பொலிட்டிக்கல் பிலோசபி. அவர்கள் நாங்கள் தனி அரசாக, அரசாங்கத்துக்கு பரவலாக ஒரு அரசு நடத்துகின்றோம், நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம், எங்களுக்கு இந்த உலக அரசியல் தந்திரம் எல்லாம் யாரும் படிப்பிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி இறுதியாக கொண்டு போய் ஒரு விதமான இன்றைக்கும் இந்த விமர்சனம் வைக்கிறவர்கள் வந்து 1, 2, 3, 4, 5 என்று சொல்லி இந்த தமிழ் சமூகத்தை இந்த ஆயுத போராட்டம் துவங்குற இடத்திலிருந்து புலிகள் இன்னென்ன விஷயத்தில் முன்னுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் என்று 5 சொல்லட்டும், 5 வேணாம், 1 சொல்லட்டும். இந்த தமிழ் சமூகத்துக்கு இவர்கள் செய்துட்டு போயிருக்கிற ஒரு சாதகமான நன்மையான விஷயத்தை சொல்ல, அதுக்கு பிறகு நான் இந்த அரசியல் விமர்சனத்தை நான் நிப்பாட்டும். ஆகவேதான் நாங்கள் இவர்களை தனியாக எடுத்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறதே ஒழிய இதில் இருந்த தலைவரோ அவரின் கீழிருந்து அவர்களுடைய பிரதி தலைவர்களோ எந்த துறையை சார்ந்தவர்களோ அவர்களோட எங்களுக்கு எந்த ஆத்திரமும் கிடையாது. அந்த 2 பாயிண்ட் நான் சொல்ல. இது எனக்கு நான் இதுல இது கொஞ்சம் நான் முரண்படுறேன் என்றால், இந்த விடுதலை புலிகள் மீதான இந்த விமர்சனம் என்றது, இப்ப நாங்கள் ஒரு நாட்டுல இப்ப இன்றைக்கு பிரித்தானியாவை எடுத்தா பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசு இருக்கு. அப்ப எது அதிகாரத்துல இருக்குதோ அதன் மீதுதானே நாங்கள் விமர்சனத்தை வைக்கலாம். அதான் நான் அவைக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கிறேன் என்றால், அவர்கள் அரசாங்கம் தாங்களை அரசு சொல்ற அதே நேரம் ஒரு போராட்ட குழுவாகவும் இருக்கிறார். அதனாலதான் அந்த லிவரேஜ் அவருக்கு கொடுக்கிறேன் என்றா சரி, போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான உலக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசு போல் நீங்கள் நடந்து கொள்ள முடியாதான். ஆனால் அதற்காக நீங்கள் இவ்வளவு மோசமான நிலைமை இந்த நூற்றாண்டின் இறுதியில், அதாவது இது 1900 ஆரம்பத்தில் இருந்ததை விட, ஏன்னா இதுக்கு முதல் உலகத்துல போராட்டங்கள் நடந்திருக்கு. கியூபால நடந்திருக்கு, வியட்நாம் நடந்திருக்கு, சீனாவில் நடந்திருக்கு, ரஷ்யாவில் நடந்திருக்கு. அது சம்பந்தமான விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டும் இருக்கின்றன. ரஷ்யா விழுந்ததுக்கு பிறகு சார் மன்னனை கொலை செய்தார்கள் சரி, குடும்பத்தை கொலை செய்தது ஏன், பிள்ளைகளை ஏன் கொலை செய்தது, சார் மன்னன் நாயையும் கூட கொலை செய்தார்கள் வந்துட்டு வெளியே தெரிந்தாங்க. அப்ப நாங்கள் இந்த கடந்த நூற்றாண்டு இறுதி கட்டத்துல புது மில்லேனியத்துக்குள்ளையும் வந்ததுக்கு பிறகும் எங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரையில்லை என்றால், நீங்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். அது மட்டும் இல்லாம நாங்கள் ஆகவும் இன்னொரு 3வது பாயிண்ட் அதுல சொல்லிடுறேன். இந்த யாழ்ப்பாணம் தான் இந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய மூளையும் இதயமுமாக இருந்தது என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் சொல்லியிருக்கிறார். அது மிகச் சரியான கணிப்பு. ஆகவேதான் அங்கே இருந்துதான் இந்த வைரஸை துவங்குகின்றது. அந்த யாழ்ப்பாணிய அந்த கருத்தியல் என்பது ஒரு மானுட விரோத கருத்தியல். அதை அப்படியே உள்வாங்கி அதன் அடிப்படையில் அதை முன்னோக்கி கொண்டு போனபடியாதான் நாங்கள் இந்த கடும் விமர்சனத்தை வைக்க வேண்டியிருக்கின்றோம். அது இன்று வரைக்கும் அதைத்தான் வச்சு கேபிட்டலைஸ் பண்ணோம். ஆகவேதான் நாங்கள் இன்று பலமாக அடிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனியும் ஏன் கதைக்கிறீர்கள் என்று கேட்கிறவர்களுக்கு பதில் இன்றும் அந்த கருத்தியல்ல போய் செத்த பிள்ளைகள், கைகாலந்த பிள்ளைகள், கண் இல்லாம கால் இல்லாம இருக்கிறவர்களை கூட மதிக்காமல் அதை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு அசிங்கமான ஒரு இசம் தான் இந்த யாழ்ப்பாணிசம் என்று சொல்லுவோம். அதனால் தான் நாங்கள் இதை கடுமையாக விமர்சிக்க வேண்டும். மற்றது என்னென்றால், இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கருத்தியல் என்றது மிக 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 முக்கியமானது. அந்த கருத்தியல் தான் அந்த சமூகத்தை இயக்கி கொண்டிருக்கு. விடுதலை புலிகள் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள், அப்பவும் நீங்கள் அடிக்கிறீர்கள் என்று கேட்கின்றவர்களுக்குள்ள பதில் என்னென்றால், விடுதலை புலிகள் என்ற அமைப்பு வடிவத்திலே இல்லையே ஒழிய அதன் தனி நபர்கள், அதுல இருந்து ஏற்கனவே பல கொலைகளை செய்தவர்களும் அந்த கருத்தியலை ஆதரிக்கிறவர்களும் இன்றைக்கும் நம்மத்தில வாழ்கிறார். அந்த கருத்தியல் தான் இன்றைக்கும் தமிழ் சமூகத்தை இயக்குறதாக இருக்குது. அல்லது அந்த கருத்தியலை விட்டு இந்த தமிழ் சமூகம் இந்த தன்னை வெளியில கொண்டு வர இல்லை. தமிழ் சமூகம் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, இந்த அரசியலை, இந்த பொலிட்டிக்கல் எலிட்ஸ், அது புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற அதுக்கு ஒரு சொல்லு இருக்கு தோழர், அரசியல் சமூகம், பொலிட்டி என்று சொல்றோம். அரசியல் சமூகம் இன்னும் இந்த கருத்தியலை தான், இந்த கருத்தியல் தான் அதுக்கு ஒயில் விட்டு கொண்டு அதுலதான் அது சீடிக்கு அது பிரிக்கப்படாத வரைக்கும் அல்லது அது நீக்கப்படாத வரைக்கும் என்கிற அரசியல்ல இருந்து இந்த விமர்சனங்கள் தவிர்க்கலாம். இப்ப என்னென்றால், புளோட்டோ, இபிஆர்எல்எஃப்ஓ, டெலோவோ அல்லது தமிழரசு கட்சியோ இந்த ஆதிக்கத்தை வச்சிருக்கேன். இப்ப சுமந்திரன் ஒரு பெரிய குறுந்தேசியவாதி இல்லை. ஆனா இன்றைக்கு சுமந்திரன் கூட இந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுக்க வேண்டி வருது.
இந்த குறுந்தமிழ் தேசியத்தை கையில் எடுக்க வேண்டியது, சிங்களவனுக்கு எதிராக கதைக்கணும் என்ற அந்த அந்த இதுக்கு விளிம்பு நிலைக்கு கொண்டு போவோம். ஏனென்றா இது நான் இதை என்னன்னு பாக்குறேன்னா, இது ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டி, பிசிக்கலா இல்ல. இந்த புலியிசம், புலி தமிழ் தேசியம் தான் இன்னைக்கு வெர்ச்சுவல் ரியாலிட்டியா இருக்குது. அவர்கள் தான் இந்த அரசியலை கட்டுப்படுத்துகிறார். அப்ப அதால நாங்கள் தவிர்க்க இல்லாமல் இவர்களை விமர்சிக்க வேண்டி இருக்கு. இதுல இருந்து நாங்கள் இந்த எங்கட கடந்த கால அநாகரிகமான இந்த போராட்டம் விட்டு சென்ற அந்த எச்சங்களை நாங்கள் என்ன சொல்றது, சுத்திகரிக்க வேண்டியிருக்கு. ஆமா, அது ரிஃபைன். இப்ப சமூகம் ரிஃபைன் பண்ணப்பட வேண்டும் தானே தோட. சமூகம் முன்னோக்கி செல்லுவது என்பது அதுதானே. காட்டுமிராண்டி சமூகத்துல இருந்து மனிதன் அப்படியே வேட்டை சமூகமா நிலப்பிரபுத்துவ சமூகமா முதலாளித்துவ பொருளாதார ரீதியான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அதுக்கு. நாங்க இந்த இன்றைக்கு ஆனால் இதுக்குள்ள மானுடவியல் மனித சிந்தனையும் ரிஃபைன் பண்ணப்பட்டுதான் வந்திருக்கு. காட்டுமிராண்டி சமூகத்துல செத்தா இறைச்சி என்றா மனிதன் தன்னோட இருந்த இறைச்சியும் தின்னலாம் என்றதான் அந்த காலத்து சட்டம். அப்படியே மனிதன் நவீனமாக பல்வேறு விஷயத்துல ரிஃபைன் பண்ணப்பட்டுத்தான் இந்த தத்துவங்கள், சட்டங்கள், நாகரிக சட்டங்கள், மனித உரிமை சட்டங்கள், யுத்தத்துக்கான ஒழுக்கங்கள், யுத்தத்துல என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது, ஒரு சரணடைஞ்சா என்ன செய்ய, இதெல்லாம் அந்த மனிதன் ஹியூமனிட்டி ரிஃபைன் தான். அப்ப நாங்க ஒன்றுமே ரிஃபைன் பண்ண மாட்டோம், ஒன்றையுமே கதைக்க மாட்டோம். அதை அப்படியே வச்சு அந்த அசிங்கத்தை எல்லாம் போற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டு அசிங்கங்களை எல்லாம் ஒரு அபாரமாக அழகுமயப்படுத்தி அதை ஒரு அபார சாதனையாக கொண்டு போறது தான் நாங்கள் ஒரு என்ன சொல்றது, எங்கட சமூகத்தின் புனிதமன்றம், எங்கட சமூகத்தின் தனித்துவமன்றம், பண்பாடன்றம், இது எவ்வளவு காலத்துக்கு செய்து கொண்டிருக்கோம். அப்ப அது எல்லா பக்கத்திலையும் தானே இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். இப்ப இது புலி வாரத்துக்கு முதல் கதை. நான் இந்த கதையை சொல்றேன், சரிதான். இப்ப அமெரிக்கால இருந்து இயக்குற ஒரு வெப்சைட் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னால் இலங்கை தமிழ் சங்கம். இந்த இலங்கை தமிழ் சங்கம்.org போய் அதுல போய் நீங்க சர்ச்ல போய் அல்ஃபிரட் துரையப்பா, இந்த அல்ஃபிரட் துரையப்பா டொசியர் அடிச்சால் அதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று இருக்கு. இந்த பார்ட் 1ல அதை எழுதுறதாரு சச்சி ஸ்ரீகாந்த். இந்த சச்சி ஸ்ரீகாந்த் யாரு? சும்மா 8ஆம் படிச்ச ஆள் இல்ல. அவர் ஜப்பான்ல, நீங்க சச்சி ஸ்ரீகாந்த் அடிச்சு பாத்தீங்க என்றால் அவர் ஜப்பான்ல மிகப்பெரிய சயின்டிஸ்ட், சரிதான். எத்தனையோ ரிசர்ச் எல்லாம் செய்யுது, எத்தனையோ புத்தகம். ஐன்ஸ்டைன் புத்தகத்தை பச்சு படம் பிடிச்சு நிக்கிறார், நீங்க கூகுள்ல அடிப்பாரு. இந்த துரையப்பாவை பற்றி, துரையப்பா எப்படியான துரோகி, இவன் என்ன செய்தான் வந்தான் போனான் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பெரிய கட்டுரையும் போட்டு, துரையப்பா இறந்த நேரத்துல யாழ்ப்பாணத்துல கச்சதீவு கவிராயர் என்ற ஒரு பேரில ஒரு மிக நீண்ட கவிதை ஒன்று அச்சடிச்சு வெளியில விட்டுருக்கணும், ஒரு துண்டு பிரசுரமா. இப்ப இது அச்சடிச்ச என்ன எங்க பிரிண்டர்ஸ் எங்க அச்சடிச்சிருக்கின்ற சிங்கத்தமிழன் சிவகுமார் அச்சகம் கொழும்பு. புலித்தமிழன் அல்ல, சிங்கத்தமிழன் சிவகுமார். அப்ப புலியெல்லாம் பாரதத்துக்கு முந்தின கதை நான் சொல்றேன். இப்ப புலிப்பொடிகள் தான் போய் சுட்டது, ஆனா சிங்கத்தமிழன் சிவகுமார் என்று சொல்லித்தான் போட்டால் இந்த அல்ஃபிரட் துரையப்பாவுடைய மனைவி மார்பிலே அடிச்சு ஒப்பாரி வைக்கிற, ஐயோ நீ செய்த அநியாயத்துக்கு நீ போயிட்டியே, அவனை காட்டி கொடுத்தியே, வச்சியே போயிட்டியே என்று ஒரு நீண்ட கவிதை. இந்த கவிதைக்குள்ள கிட்டத்தட்ட 6-7-8 பேர் பேர்கள் எல்லாம் வருது. தியாகராசர்ல இருந்து நிறைய பேர், பஸ்தியாம் பிள்ளை, மட்டக்களப்புல இருக்கிற ராஜன் செல்வனா, இப்படி பல பேர்கள் வருது. அநேகமான அவர்கள் எல்லாம் பிறகு புலிகளால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 10 சேத்துக்கு வித்து இருக்கண்டா, 10 சேத்துக்கு வேண்டதுக்கு ஆள் இருந்தபடியா தானே வித்துருக்காங்க. அந்த நேரம் 10 சேதம் பெரிய காசா இருந்திருக்கும், ஒரு காசு. அதுல துரையப்பாவை சுடுறதுக்கு போடுங்க பாருங்க, அவ இப்படி அழுறா. தென்னை மர கீழிருந்து தேம்பி அழுகையிலே பாழை அழுதிடுமே, தேங்காயும் முதிர்ந்திடுமே, அருளில்லா அம்பலத்தான் அருளம்பலத்தானும் அடுத்த பயணம் ஆவானோ ஆஸ்துமாவில் சாவானோ. புறவு அடுத்தது வருது, காசி தன்னை பிடிக்க சொன்ன காவாலி மட்டக்களப்பு ராஜன் கட்டையிலே போகும் காலம் கடிதுங்கு வராது. அப்ப இதுதான் இந்த யாழ்ப்பாணியத்தினுடைய கலாச்சாரம் என்று நான் சொல்றேன். இப்படியே அந்த கவிதை கும்பந்தனுக்கு பொட்டு வைக்க ஆள் இல்லாமல் போன காலம் இது 26ஆம் ஆண்டு கஜேந்திரகுமார் சொல்ற வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் அப்படியேதான் அரசியல் பயணம் தான் நடக்கும். அவர் துரையப்பாவை சுட்டதை பற்றி சொல்லியிருப்பார். கோயிலுக்கு போகையிலே குயில் போல குந்தி இருந்த கொள்கை வீரருனை குண்டாலே சுட்டனரோ அம்மாடி, பாதையோரத்தே பதுங்கி இருந்தே பயமறிஞா இளைஞருனை பரலோகம் அனுப்பினரே பாவி குரல் கேட்கலையா. அப்ப
இத வாசிச்சாருதான் இதுல எங்க மனிதாம்சம் எங்க இருக்கு, மனித நாகரிகம் எங்க இருக்கு. ஆனால் கடைசி இந்த கவிதை முடிகிற வரிய பார்த்தால் நீங்கள் அப்படியே புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் தான் போடலாம். கடைசி முடிகிறது எப்படி போடுறது இருக்கின்றால், ரத்தத்தில் குளித்தவனே ஏழைகளின் கண்ணீராம், ரத்தத்தில் குளித்தாயே யாரும் என்னை காப்பாரோ, இழிவெல்லாம் அழியாதோ, ஈழம் மலராதோ, பழிகாரர் பாட ஏற புதுநாடு மலரா. இதை இப்படியே புலிகளுக்கு நீங்க போட்டு, ரத்தத்தில் குளித்தவனே ஏழைகளின் கண்ணீராம், ரத்தத்தில் குளித்தாயோ யாரும் என்னை காப்பாரோ, இதுதான் கடைசியா பிரபாகரன் போனவர். அப்ப இது எங்க கொண்ட இந்த சமூகத்தை முடித்திருக்குது என்றால், ஒரு சமூகத்தில நீங்க அசிங்கமாக நினைக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு அபார சாதனையாக்கி அதை காசுக்கு வித்து அதை இண்டைக்கும். நான் ஒரு சயின்டிஸ்டாக ஜப்பான்ல இருந்து கொண்டு பக்கம் பக்கமாக எழுதி இதை ஆங்கிலத்திலே அழகாக மொழிபெயர். அவர் ஹீரோஸ் சிட்டிங் லைக் a cuckoo and shot you, இப்படிதான் அவர் இங்கிலீஷ்ல அவர் போட்டிருக்காரு. இன்றைக்கு நீங்க போய் sangam.com அடிச்சு பார்க்கலாம். இல்ல எனக்கு விளங்க சச்சி ஸ்ரீகாந்தா தன்னுடைய மகனை ஒரு சேர்ச்சுக்கோ கோயிலுக்கோ அனுப்பி யாரையாவது சுட சொல்லி அனுப்புவார். அதான் நாங்க அப்ப இந்த எங்களை விமர்சிக்கிற இந்த புலிப்பொடிகளும் புலி ஆதரவாளர்களும் ஆரை விமர்சிக்க வேணும் என்றே அவர்களுக்கு இன்னும் விளங்கு. யாரை நோக்கி அவர்கள் இந்த கேள்வியை கேட்க வேணும். எங்களை கொண்டே இப்படி அநியாயமாக முடித்தீர்களேடா, நீங்கள் தானடா இப்படி எங்களை வழிகாட்டினீங்க என்று சொல்லி அவங்களை கேட்கிற கேள்வியை விட்டுட்டு எங்களை கேட்கணும். ஏன் இவர்களால கேட்க முடியுது என்றால் இதை வருசாக்கி வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி இதான் அந்த மைண்ட் பிரெயின் வாஷிங் என்ற சொல்லு. இந்த சமூகத்துல இளம் சமூகத்தை கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணதுக்கு பிறகு இதால எங்களைத்தான் பிள்ளையா பார்க்க முடியுது. எனக்கு உண்மையில பிரபாகரன்ல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, எனக்கு எந்த கோபமே கிடையாது. நீங்கள் அந்த பிரபாகரனை வைத்து உங்களுக்கு தேவையான எல்லா அசிங்கத்தையும் செய்து துரையப்பால துவங்கி நான் உங்களுக்கு சும்மா நிறப்படுத்தியே சொல்லிக் கொள்ளலாம். இந்த தனிநபர் கொலைகள்ல ஆரம்பி துரையப்பாவை சொல்லலாம், ஒபரோய்தவனை சொல்லலாம், மனோ மாஸ்டரை சொல்லலாம், சுந்தரத்தை சொல்லலாம், ஸ்ரீசபாரணத்தை சொல்லலாம், பிளாட் மெண்டிஸை சொல்லலாம், பத்மநாபாவை சொல்லலாம், சரோஜினி யோகேஸ்வரனை சொல்லலாம், சிவபாலனை சொல்லலாம், கேதீஸ்வரனை சொல்லலாம். இப்படியே சொல்லி கண்டு போகலாம். இது அரசியல் இருந்தார். இதுக்கு மேலதிகமாக அரசாங்க அதிபர்கள், அரச சேவையில இருந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மாணவிகள், அப்ப எது என்று கிடையாது. தனிநபர் தரும். அடுத்தது சகோதர படுகொலை. நீங்க எங்க கோடியாக்கரைக்கு போனால் இந்தியாவை தோழர் அந்த நேரத்துல எல்லாற்ற கொட்டிலும் கடற்கரையில இருக்கு. ஒரு பக்கம் பிளாட், பிஆர்எல்எஃப், ஈரோஸ், என்எல்எஃப்டி, புலிகள் வரிசையா எல்லாம் சகோதரன். இங்க இருந்து போற வள்ளத்துல அங்க இறங்குறது, அங்க இருந்து இறங்கி வர்றது, ஒரே ஊரை சேர்ந்த ஒரே ஆட்கள், ஒரே மாதிரி இருக்கு. ஒரு கோசுக்காக வா, அவர்களை போட்டு சுட்டு தள்ளி 60 தோழர்கள் எழுதியும் இருக்கிறார் காமெண்ட்கள். அந்த மானிப்பாயில வந்து கண் நோயில கிடந்து சாப்பாட்டு கோப்பையோட இருந்தவர்களை போட்டு சுட்டு தள்ளி, கையால மறைச்சவனுக்கு கையில சுட்டு வாய்க்குள்ள வச்சு பறந்து. இன்றைக்கும் கனடால அந்த தோழர் இருக்கார், பாய் பேர்ந்து தாடியோட தான் இருப்பேன், ஒரு பக்கம் பாய் அப்படியே இல்லை. அப்ப இது சகோதர படுகொலை சொல்லி எங்கட இல்ல, கருணாநிதி தான் அதையே சொல்லி கொடுக்கும். சகோதர படுகொலை எங்களுக்கு அப்படியான சொல்லு வாரத்துக்கான பக்குவமே எங்கட சமூகத்துக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கு துரோகி என்ற ஒரு சாமான் தான் எங்களுக்கு தெரியும். துரோகியாலதான் நாங்கள் எப்படி இருக்கு. அப்ப இத்தகைய அசிங்கங்களைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக போற்றி 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 வந்தது. இது நான் வடக்கு கிழக்குல நீங்க வெளியில போய் செய்தது அது இன்னொரு பெரிய லிஸ்ட். எங்கட விடுதலை போராட்டத்தின் முதல் படுகொலை வந்து திரியப்பாவுடைய படுகொலை. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு இந்து கோயிலுக்கு வாரார் கும்பிட, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. அவரை உங்களை கருத்தியல் ரீதியாக வெல்லையில்லாமல் நீங்கள் அவரை ஒரு ஆலயத்துல வச்சு கொள்ளுங்க. இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா இந்த யாழ்ப்பாண சமூகமே சைவத்தை கட்டி வச்சிருக்கிறது. அப்ப ஆண்டவன் சன்னதி என்று நீங்க சொல்ற இடத்துல ஒரு கொலையை செய்யலாம், அதை நீங்கள் போற்றி கொண்டாடலாம் என்ற அளவுக்கு, அதாவது முதல் கொலை. அப்ப ஒரு ஆழமான கேள்வி நீங்க கேட்கறது இதான். ஒரு சமூகம் வந்து ஒரு நுண்கலை என்றது எவ்வளவு ஒரு முக்கியம். ஒரு சமூகத்தை நுண்கலை தான். நுண்கலை என்றதுக்கு சொல்றதுக்கு காரணமே உள்ளுக்கு இறங்கி மனிதனை நெறிப்படுத்துகின்ற, நீங்க சொன்ன ஐடியாலஜி என்று சொன்னீங்க, அந்த மனிதன் அவனை நெறிப்படுத்தி வழிநடத்துகின்ற அந்த ஐடியாலஜியை ஆழமாக போய் அது எங்கெங்க எல்லாம் அது பாஞ்சிருக்கு. அது சமய ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஊர் ரீதியாக, சாதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலையும் அதை எப்படி மனிதனை கெடுக்கிறது என்றதை ஆழமாக பார்த்து விமர்சிப்பதுதான் நுண்கலை. அது பாடலாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம். எங்களோட சொசைட்டி தோழர் இந்த யாழ்ப்பாணிய சமூகம் நுண்கலை அற்ற சமூகம், ஃபைன் ஆர்ட்ஸ் லெஸ் சொசைட்டி. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இது ஒரு வடமராட்சியை சேர்ந்த அந்த நான் சொன்னதானே வரணி வடிசாலை எல்லாம் வடிவமைத்த அந்த என்ஜினியர் இருக்காருன்னு சொன்னதான். அவர் ஒரு உயர்ந்த கவிஞர். அவர் ஒரு என்ஜினியருக்கு அப்பால அவருடைய கவிதைகள் வாசிச்சாலே மயிர்கூச்சல். அவர் போன்ற ஒரு மனிதன் தம்பி, திஸ் இஸ் அ ஃபைன் ஆர்ட் லெஸ் சொசைட்டி. இவங்கட பைனான்ஸ் அகாடமி வந்து மருதநாடன் சந்தியில இருக்கே உண்டு வச்சிருக்காங்களே. இந்தியால இருந்து இரவலா எடுத்த
பரதநாட்டியமும் கர்நாடக சங்கீதமும் புல்லாங்குழலும் வயலினையும் பாய்ச்சி போட்டு ஒரு அரங்கேற்றத்தை வச்சு காசு சேர்த்துட்டு அதுக்கு பெருமையா பேப்பர்ல படத்தை போட்டதோட ஃபைன் ஆர்ட்ஸ் முடிஞ்சுது. அகமயமாக சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்டு அதை தூக்கி நிறுத்துகின்ற அந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ன்றது கிடையாது. அப்ப அந்த நீங்க சொல்ற அந்த ஏன் சுட்டுட்டு வந்த கோயில்ல சுடுறதுக்கான மோராலிட்டியை கேட்க முடியல என்றா ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் இருந்திருந்தால் அந்த மனிதனை அதை ரிஃபைன் பண்ணி வச்சிருக்கும். அதை கேட்கறது அங்கதான் அது துவங்கு. அது ஊடகத்திலையும் இல்ல, இலக்கியத்திலையும் இல்ல, அரசியல்லையும் இல்ல. இன்றைக்கும் பாருங்க, நாங்க கேட்கல இவரையெல்லாம் தப்ப விட்டுட்டாங்க, இவருக்கு பாஸ் கொடுத்துக்க கூடாது, இவர் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிங்க. இப்படிதான் இந்த ஒழிய இதில் சொல்லுகின்ற இது என்னத்துக்காக இது சொல்லப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கிற பார்வை இல்லை. அது நல்ல ஷாப்பான கேள்வி நீங்க. என்னன்னா இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி கரும்புலிகள் தினம் நினைக்கிறேன். இதை கொண்டாடுறதுக்காக கனடாவில ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாட முயற்சித்திருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு 20 கொலை மிரட்டல்கள் போயிருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லிதான் தெரியும், இசைஞானி இளையராஜா பிரான்சுக்கு வராரு. அந்த நிகழ்ச்சியை குழப்பறதுக்கும் அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப கரும்புலி தினத்தை நீங்கள் கொண்டாடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் கொண்டாட வேண்டாம்னு சொல்லி நீங்களே மற்றவர்களுடைய சுதந்திரத்துல போய் மூக்கு நுழைக்கிறீங்க. அது என்னன்னா இது ஒரு செய்யறீங்களா? அதை டொமினன்ஸ உங்கள் வயலன்ஸால தான் வச்சிருக்காரு. இப்ப இந்த சாதிய டொமினன்ஸ் அவங்க எப்படி வச்சிருந்தவங்கன்னா கம்ப்ளீட் வயலன்ஸ். ஒடுக்கப்பட்ட பஞ்சமர் சாதிக்குள்ள மேல கோவியரை வச்சு அங்க அதுக்கு மேல இருந்த சாதிகளை வச்சு அங்க அவன் பள்ளனை பார்த்தனியா, பண்ணான பார்த்தனியா, போய் பாடுறா, போய் தாங்கள் இருந்து கொண்டு அடிதடி கோஷ்டி மாதிரி வச்சு போடுதடி ஆக்கித்தான் இந்த மேய்ச்சல். அதுவும் மிஞ்சி போனால் இலங்கை போலீஸும் சட்டமும் அப்பு காத்துமாறு. இது ஒரு பைஃபோர்ஸா தான் இவங்க வச்சிருந்தோம். இது பிரிட்டிஷ் காலத்திலையும் அதுக்கு முதல் இருந்த டச்சு காலத்திலையும் போர்ச்சுகீஸ் காலத்திலையும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி பழகியாச்சு. இவைக்கு டெமோக்ராட்டிக் போரத்துக்குள்ள தி அதர் ஒப்பீனியன், த டிசன், மற்றவனுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இருக்கிற பண்பாடு இவர்களுக்கு எந்த வகையிலையும் ஒவ்வா. இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கொழும்புல இருந்து 6வது லெக்சருக்கு வந்தால் அங்க ஒரு 325-30 பேர் இருப்பீங்க. அவை குந்தி இருந்தோன்னா அவையில் விட்டுட்டு போயிடும். அப்ப 5000 பேர் படிக்கிற பள்ளிக்கூட யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு 50 பேரால முடியுது அந்த 5000 பேர்த்த சுதந்திரத்தை இல்லாமாக்குறது. அப்ப அந்த காடத்தனத்துக்கு பயந்து இது இவர்களுக்கு பண்பாடு ரீதியாக, குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக பழக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம். அதுதான் அந்த விஷயம். ஆனா தனிப்பட்ட ரீதியா நீங்க யாரோடையும் போய் காய்ச்சிப்பாரு. நான் உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். எங்கட வித்யாதரன் இருக்கிறார், உதயன் பத்திரிகை வித்யாதரன். இப்ப வித்யாதரன்ட்டா நான் ஒரு நாள் யாழ்ப்பாணத்துல வச்சு அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க உதயன் பேப்பர் நடத்துறீங்க, இங்க யாழ்ப்பாணத்துல புலிகள் இல்ல, எல்லாரும் பன்னிக்கல இருக்கணும். இப்ப சந்திரிகாடு அரசாங்கத்தால ஒரு தீர்வு திட்டம் வச்சு நான் கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல சிங்கள ஆக்களையும் கூட்டி கொண்டு போய் GLPRC செக்ரட்டரிமாரை கூட்டி கொண்டு போய் அவர்கள் தான் விளங்கப்படுத்துகிறார் இந்த அரசியல் தீர்வு திட்டத்துல என்ன இருக்குதுன்னு புதுசுல. ஏனென்றால் அங்க இருந்த ராணுவ அதிகாரிகள் தான் எங்களுக்கு சொன்னது, நீங்க தென்னிலங்கையில கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ரியல் ப்ராப்ளம் இஸ் தேர். Those people should know what is in it. லரி விஜயதுங்கா என்று சொல்லி பருத்தித்துறைக்கு இருந்த பிரிகேடியர் லரி விஜயதுங்க தான் சொல்லி அதுக்கப்புறம் தான் GLPRC தமிழ்லயே அதை அச்சடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்து என்ன யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் நெல்லியடியில தான் முதல் கூட்டம். நெல்லியடி முதல் கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். GLPRC செக்ரட்டரிமார் 2 பேர் வந்திருக்கிறேன், லரியும் இருக்கிறார். லரி விஜயதுங்க எழும்பி நான் சொல்றத மொழிபெயர்ந்து கொண்டு சொன்னார். அப்ப நான் மொழிபெயர்த்தேன். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற மில்லரனுடைய அம்மாவுக்கு நான் நன்றி கூறி இப்படித்தான் ஆரம்பிச்சேன். நான் மொழிபெயர்ப்பே நிப்பாட்டிட்டேன் கொஞ்ச நேரம். ஏன்னா எனக்கு அவர் திரும்பி என்ன பார்த்து சொன்னார், கோ ஹெட். எனக்கு குரல் எல்லாம் தழுதழுக்க தோணுது. அவ முன்வரிசையில இருக்கிறான். அதுக்கு பிறகுதான் மிச்சாக்களுக்கு நன்றி கூறி இது தமிழ் மக்களுக்கான தீர்வாகத்தான் அரசாங்கம் சொல்லுது. அப்ப தமிழ் மக்களுக்கு தெரிய போகும். பரித்துறையில இருந்த வடமராட்சியில இருந்தவர்கள் லரிட்ட போய் கதைச்சு, அதுல முக்கியமான நபர் ஹார்ட்லி காலேஜ் பிரின்சிபலா இருந்த ஸ்ரீபதி என்றவர். அவர் தான் கதைச்சு லெட் த கவர்மெண்ட் பிரிங் இட் ஹியர் என்று சொல்லி இப்படி கூட்டம் கிட்டத்தட்ட 20 கூட்டத்துக்கிட்ட யாழ்ப்பாணம். ஒரு நாள் கூட உதயன் பேப்பர்ல இப்படி ஒரு அரசியல் தீர்வு வந்திருக்கு, இதுல உள்ளட நீங்க விமர்சிச்சு எழுதலாம், அதுல என்ன ஒண்ணு இல்ல, காணாது, சமஷ்டியை விட ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனால் அதை பப்ளிக்கு போறதையே நீங்க தடுத்து வச்சிருக்கு. அப்ப நான் வித்யாதரன்ட்ட யாழ்ப்பாணத்துல அரியவுளன் சந்தியில இருக்க அந்த புடி சென்டருக்கு தான் நாவியாருக்கு முன்னு அதுலதான் நடந்து ஜப்னா டவுனுக்கு கூட்டம் ஃபுல்லா கிரவுட். மீட்டிங் நடந்து முடிஞ்ச கையோட ஒருத்தர் எனக்கு காதுக்குள்ள சொன்னார், மனோரஞ்சன் வித்யாதரன் நிற்கிறார், உதயன் ஆசிரியர், கூப்பிட்டு சொல்லுங்க, இதை பேப்பர்ல போடட்டாம்னு சொல்லுங்கன்னு ஒரு ஆள் எனக்கு காதுக்குள்ள சொன்னேன். நான் உடனே வித்யாதரனை கூப்பிட்டோன்னா வந்தார். நான் சொன்னேன், வித்யாதரன் நான் இதை யாரில் சொல்றேன்னா வித்யாதரன் இன்றைக்கும் இருக்கு, வித்யாதரன் பார்க்க வேணும். நான் சொன்னேன், நீங்க செய்யறது சிறிய பிள்ளை, இது பப்ளிக் உங்களோட பேப்பரை வாசிக்குது, நீங்க அந்த பப்ளிக்கு நீங்க துரோகம் செய்யக்கூடாது. அது நீங்க விமர்சிச்சு எழுதுங்க, அதை பற்றி எதிரான கட்டுரைகள் எடுத்து போடுங்க, ஆனால் அதை பப்ளிக்கிட்ட இருந்து ஒழிக்காது. இது வித்யாதரன் எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா,
உங்களுக்கு தெரியும் தானே மனோ, அவங்களுக்கு ஆதரவா 9 நியூஸ போட்டுட்டு ஒரு சின்ன நியூஸ் பிள்ளையா போட்டா நாய் மாதிரி சுடுவாங்களே என்ன உங்களுக்கு விளங்கும் தான். நான் என்ன கேட்கிறேன்டா, அரசாங்கம் உங்களை பயப்படுத்துதா, புலி உங்களை பயப்படுத்துதா? ஒடுக்குமுறையாளன் இதுல. அப்ப இது ஒரு பெரிய கேள்வி எனக்கு. அதாவது நீங்கள் உங்களோட சனத்துக்கான உரிமையை மறுத்து கொண்டு வடிவா தெரியும். அப்ப இண்டும் வந்து அதில் பற்றி கதைக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லித்தான் அது வழியே போதவில்லை, அவர் சொல்லியிருக்க மாட்டேன். நாங்கள் இப்படித்தான் இருந்தோம். அவர் இன்றைக்கும் புலிகள் இருந்த காலத்துல நீதிமன்றங்கள் இயங்கினு தான் சொல்லி கொண்டிருக்கேன். அப்ப இதுதான் இந்த பிரச்சனை. அப்ப நான் இதேன் இந்த இடம் பலம் நேரத்தோட நான் சொல்றேன் என்று சொன்னால் இது ஒத்தன்டிக்கா இருக்குன்றதுக்காக சொல்றதுக்காக. இப்ப இதுதான் இந்த பிரச்சனை. நீங்க கேட்ட கேள்வி சரி. ஏனென்றால் ஒரு மாற்று கருத்தொன்று இருக்கலாம் என்கின்ற அடிப்படை நாகரீக சிந்தனையே இவர்களுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. மாற்று கருத்தை விடுவோம், மாற்று கருத்து இல்லாம போடும். இப்ப இதே பிரச்சனை நீங்கள் சொன்ன அதே பிரச்சனை அதே உதயன் பேப்பர்ல இன்றைக்கோ நேற்று வந்திருக்கு. உதயன் பேப்பர்ல ஒரு செய்தி, கலைப்பிடாதிபதி ரகுராம் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு ஒரு 14 பேருக்கு எதிராக. ஒரு செய்தியை போடக்குள்ள ரகுராம் ஏன் சட்ட நடவடிக்கை எடுத்தாருன்றது இருக்குதானே, அத உதயன் சொல்ல தேவையில்லை. கலைப்பிடாதிபதி ரகுராமுக்கு எதிராக அவருடைய கற்ற மாணவி ஒரு பாலியல் துஷ்பிரயோக வழக்கை பதிவு செய்திருக்கு. அந்த வழக்கை பற்றி வெளியான செய்திகளை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன். வேற சில ஊடகங்கள் போட்டிருக்கு. ஆனால் யாழ்ப்பாணத்துல இருந்து வரக்கூடிய வலம்புரியோ உதயனோ தினக்குரலோ இந்த செய்தியின் பின்னணியை தரையில்லை. இப்ப நீங்கள் 6க்கு சேவகம் செய்கிறீர்கள். நீங்கள் சொல்றீங்க நீங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறீங்க. பாதிக்கப்பட்ட பெண், அப்ப உங்களுக்கு அந்த விடுதலை புலிகள்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண் போராளி நிர்வாணமயப்படுத்தப்பட்டு பேரும் வருது. ராணுவம் செய்யறத நீங்க கண்டிக்கிறீங்க, நல்ல விஷயம். அதை நாங்களும் கண்டிக்கிறோம், எல்லாரும் கண்டிக்கிறோம். இசைப்பிரியா, ஆனா இசைப்பிரியாக்களை எங்கட பேராசிரியர்னால் என்ன செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப அன்றைக்கு இருந்த அதே நிலைமை தானே இன்றைக்கு தொடருது. இன்றைக்கு புலி இல்லையே, ஏன் அதை தொடக்குறீங்க? ஏனென்றால் அந்த புலி என்ற அந்த வேர்ச்சுவல் ரியாலிட்டி, அது வச்ச கருத்தியல் உங்களை இன்றைக்கும் கட்டுப்படுத்துது. அது வச்ச கருத்தியல் இல்ல தோழர், அது இங்க இருந்ததுக்கு அது ஒரு உருக்குடுத்தல். அதனாலதான் அது போனாலும் இது இருக்கு. அது புதுசா கொண்டு வர, அது இதுக்குள்ள இருந்தத அப்படியே மோல்ட் பண்ணி தூக்கி எடுத்து அதுக்கு ஒரு ஆயுத உருவமும் கொடுத்து அதை ஒரு தேசிய பெருமையாக்கி, ஒரு தேசிய அவமானம், தமிழ் தேசியத்தினுடைய அவமான கருத்தியலை தமிழ் தேசியத்தின் பெருமிதமாக பேசுகின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை போக்குதான் ஆட்கொண்டிருக்கிறது. அங்க புலியும் இல்லை, ஒரு தரம் பெருட்ட தேவையில்லை. உதயனே தானே யாசிக்கிறார். ஏனென்றால் இது ஒரு சமூக ரீதியான ஒரு வக்கிர தன்மை கொண்ட சமூகம், பாலியல் ரீதியான படும் மோசமான வக்கிரம் கொண்ட ஒரு பாலியல் சுதந்திரம் இல்லாத ஒரு சமூகம் யாழ்ப்பாணிய சமூகம். பயங்கர பாலியல் ஒடுக்குமுறை. ஆனால் வக்கிரமான சிந்தனை முழுக்க இருக்கவங்களுக்கு அரசியல் ரீதியான வக்கிரத்தனமான, பண்பாட்டு ரீதியான வக்கிரம், கல்வி எது எடுத்தாலும் மிக பிற்போக்கான வக்கிரத்தனங்கள், அது எல்லாத்தினுடைய மொத்த உருவமாக புலிகள் வந்து வாய்த்து விட்டார். அதனாலதான் இவர்கள் அதை வைத்துக் கொண்டு போற்றி புகழ்ந்து அதைத்தான் தங்களுடைய அடையாளமாக இன்றும் போற்றுகின்றார். அதனாலதான் நானும் நீங்களும் இதை பற்றி புலிகள் மீது பேச வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நீண்ட உரையாடலை தந்த உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட வந்து இந்த கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். நன்றி ஜெர்மன். நன்றி.